திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் அந்நியின் போல 3 கேரக்டர் எடுக்க போறார். அதாவது இப்ப 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில, 20ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் நிவர்த்தியாகி தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். அதே போல 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா குருவோட சேர்ந்து நிக்க போறார். அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி அப்படிங்கிறது கொஞ்சம் வில்லத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அந்நியன் கேரக்டர்ல இருக்க போறார். அதே போல 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும்போது புதன் தான் காதல் கிரகம், அதனால நல்லா ரொமான்டிக்காவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுத்துட்றாரு. அதே போல பாத்துட்டீங்கன்னா அடுத்தது பாருங்க அம்பியாட்டம். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐயத்தன்மை தானே, ரொம்ப நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அப்ப புதன் யாரோட சேர்றாரோ அவருடைய குணங்கள் அப்படியே இருக்குன்னு இருக்கு. அப்ப குருவோட சேரும் பொழுது அம்பி கேரக்டர்ல மாற போறாரு. சோ இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாசம் மாசம் அப்படியே லைட்டா மாறும். அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பாத்திரலாம். அதே போல பெரிய சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 7.5 சனி எங்களுக்கு வந்தது வந்து எங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட்டா, யாருக்கெல்லாம் 7.5 சனி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா இருக்கும் அவர்களுக்கு எல்லாம் இந்த சனி பகவான் 10ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். அப்போ சனி வக்ரம் ஆகும் பொழுது யாருக்கெல்லாம் சனி மாறினதுல இருந்து நல்லா இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரகதி 10ஆம் தேதியில இருந்து 136 நாட்கள் யோகத்தை கொடுக்க ரெடியா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ உங்க ஜாதகத்திலேயே பாத்துக்கோங்க, சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல நான் எல்லா போன வீடியோஸ்லயும் நான் கொடுத்திருந்தேன், சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு. பெண் குழந்தைகளையும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கு நிறைய சந்தேக குணங்களும் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் வரும். இது ஒவ்வொரு ராசிக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்திருந்தேன். அது போல இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல நியூஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் இதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இன்னும் நீங்க இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத ஒரு சேர்க்கை, பெண் சாபத்தினுடைய உச்சத்தினுடைய சேர்க்கை, ராகுவும் பார்க்கறதுனால அதே இடத்தை செவ்வாயும் பார்க்கறதுனால இதோட ஃபோர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக போகுது. சோ ஆடி 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கறதை நான் சொல்லிக்கிறேன். செவ்வாய் பகவான் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ரிஷபத்துல இருக்கார். 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அவர் மிதுன வீட்டுக்கு வந்துடுறாரு. சோ குரு சூரியன் 2 பேருமே சேர்ந்து சிவராஜ யோகத்தோட சேர்ந்து கடக ராசியில இருக்கார். 20ஆம் தேதிக்கு மேல புதன் அங்க வரும் பொழுது புதன் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும், இந்த 3 கிரக கூட்டணி சேர்க்கை அப்படிங்கிறது பினான்சியல் லெவல்ல பெரிய லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையும், அதுவும் பெரிய எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணிட்டு தான் போகும், ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணி கொடுத்ததே தீரும். அது யாராருக்கு எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி 3 சுயரூபங்களை எடுக்க போகிறார். எப்போ நீங்க இந்த கன்னிராசி என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் நீங்களும் 3 சுயரூபங்கள் எடுக்க போறீங்க. 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரம், கோவம், கொஞ்சம் பிடிவாத குணங்கள், கொஞ்சம் எல்லா இடத்துலயோ இழுபறியாக இருக்கிறது, கொஞ்சம் பணம் வர்ற இடத்துல எல்லாமே கொஞ்சம் லாக் ஆகுறது, தொழில டென்ஷனா இருக்கிறது, தொழில வந்து என்னடா இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்புத்தன்மை, இதெல்லாம் ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 7ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி அதே இடத்துல வக்ர நிவர்த்தியாகி ஆட்சி பலம் பெறுகிறார். அதற்கப்புறம் கொஞ்சம் மனசுல ரிலீஃப் ஆயிரும், தொழில் வளர்ச்சி இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு பதவிகள் கிடைக்கிறது, அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், மனசு நிம்மதியா இருக்கிறது, செய்யற வேலை எல்லாமே கொஞ்சம் சக்சஸ் ஆகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். இது அதோட யோகம். அவ எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குருவோட சேர்ந்து வருகிறார். அப்ப 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியோட சேர்ந்து வரும் பொழுது மனைவி மூலமாக வருமானம், கணவர் மூலமாக வருமானம், இல்ல அவங்களுக்கு செலவு செய்யறதுக்காகவே ஒரு லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறது. கொஞ்சம் வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ரிலீஃப் ஆகுது, அல்லது ஏதாவது வீடு வாங்கலாமா, சொத்துக்கள் வாங்கலாமா, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே வர்றது, இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதுல கூட யார் இருக்காருன்னு பாத்துட்டீங்கன்னா விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இருக்கார். அப்போ குரு சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது சிவராஜ யோகமாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப விரயங்களை செய்து கொடுப்பார். ஒரு தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வர்றது, கோவில் கட்டுறதுக்கு வழிபாடுகளுக்கு பணம் கொடுக்கறது, அல்லது ஒரு கோவிலுக்கு போய் நிறைய செலவு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள், தெய்வ அனுகிரகத்தோட இருக்குது. ஏன்னா ராசி அதிபதி குருவோட சேரும் பொழுதே சாமி நம்ம கூட நிக்குதுன்னு அர்த்தம். குருனாலே இறைவன் தான், குருனாலே தெய்வ சக்தி தான், குருனாலே நல்ல ஆறாதான் அப்படிங்கிற நம்ம ஃபர்ஸ்ட் கணக்குல எடுத்துக்கணும்.
அப்ப ராசி அதிபதி 20ஆம் தேதிக்கு மேல சேரும் பொழுது நல்ல ஆனா நம்மளோட கனெக்ட் ஆகுது. அப்ப சூரியன் தான் ஒளி. அவர் விரையாதிபதியாக இருந்தாலும் அவர் இயற்கையாவே ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். மற்ற கிரகங்கள் எல்லாமே குருட்டு கிரகங்கள் அப்படின்னு சொன்னாலும் சூரியனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒளி கிரகம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அவர் வந்ததுக்கு அப்புறம் தானே வெளிச்சம். சூரியன் வந்தா தானே மற்ற எல்லா உயிர்களுக்குமே உயிர். அவர் தானே நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியவர். சோ அவர் வரும்போது நமக்கு இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆத்ம பலம் அப்படிங்கிறது அதிகமாக போகுது அப்படிங்கிறது அமைப்புகள் உண்டு. அப்ப இந்த மாதம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க அப்படி நல்ல சுறுசுறுப்பா செய்கின்ற வேலையில எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியை கொடுக்கறது, நல்ல லாபத்தை கொடுக்கறது அமைப்பு, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா 2-9 சுக்கிரன் 12ஆம் இடத்துல செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையில நிக்கிறார். அப்ப நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நம்ம கொடுத்திருக்கோம். சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகுல பெண் சாபத்தின் உச்ச சேர்க்கை, அதெல்லாம் சரி இருக்காது. அந்த சேர்க்கை எல்லாமே பாத்துட்டீங்கன்னா வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்குதா ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டும் இருக்குதுன்னு சொல்றோம். இது இன்னும் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. சோ இன்னும் நீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் 16ஆம் தேதி வரைக்கும் பணம் கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பெண்களை சந்திக்கிறீங்க, ஒரு ஆண்களை சந்திக்கிறீங்க, தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் ஏற்படுறது, அல்லது அப்பாக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் பண்றது, அப்பா உறவுகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் பண்றது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இன்னும் சொல்லணும்னா இதை விட சரி இதெல்லாம் எங்களுக்கு நடக்கலைங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நடக்கலைன்னா உங்க குடும்பத்துல யாருக்காவது உங்க ஜாதகத்தின் மூலமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு இதுல பாசிட்டிவான விஷயம் கன்னியா ராசிக்கு என்னன்னா 9ஆம் அதிபதி கேதுவோட 12ஆம் இடத்துல நிற்கும் பொழுது அப்பா அம்மா குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவாங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது வரலாம். அவங்க ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவாங்க, அல்லது அவங்க ஏதாவது கோவிலுக்கு செலவுக்கு அப்படிங்கிறது உங்க மூலமாக இருந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கோவில் கட்டுமான பணிக்கு செய்வாங்க அப்படிங்கறது எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. அடுத்தது 3 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், அவர் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா 9ஆம் வீட்டுல இருக்காரு. அடுத்தது 10க்கு வர போறாரு 17ஆம் தேதிக்கு மேல. இது ரெண்டுமே ஓவராலா சூப்பர் தாங்க. ஆயுள் வளம் பெருகிறது, கண்டங்கள் பெருகிறது, விளக்குறது, தொழில்ல வளர்ச்சி கொடுக்கறது, தொழில் ரீதியாக நிறைய பேருடைய கனெக்டிவிட்டி கிடைக்கிறது, அடுத்த ஸ்டெப்புக்கு உண்டான வேலைகளை பார்க்கறது. கண்டசனி அங்க அப்படியே லைனா இருக்கட்டும், இருந்துட்டு போகட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த மாத பலன்கள்ல இதெல்லாம் இப்ப நடக்க போகுது. ஏன் நான் அதை சொல்றேன்னா உங்களுக்கு இப்ப கண்டசனி வந்ததுல இருந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. கணவன் மனைவி பிரச்சனை, பேச்சுனால பிரச்சனை, டைவர்ஸ் வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள், கணவன் உறவுகள்னால பிரச்சனை, மனைவி உறவுகள்னால பிரச்சனை, நண்பர்கள் பார்ட்னருக்கு பிரச்சனை, இதெல்லாம் கண்ட சனி நார்மலா கொடுக்கும். இதுல இப்ப சனி வக்ரம் ஆகுது 10ஆம் தேதி. அப்போ இந்த பிரச்சனையில ஒரு 136 நாட்கள் ஸ்டாப் ஆகும்னு அர்த்தம். பெருசா அதாவது மழையாட்ட வந்து நிக்கக்கூடிய பிரச்சனையில பனியாட்ட வந்து நிற்கும். அல்லது குரு உங்க ராசியை, அதாவது கோச்சாரப்படி இருக்கக்கூடிய கடகத்துல இருக்கக்கூடிய குரு உங்க ராசியை தொடர்பு கொள்றதுனால இந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வராமையும் போகலாம். வந்தாலும் உங்களுக்கு அதை தாங்கி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு உண்டான ரிலீஃப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தப்பித்து வர்றதுக்குண்டான வழிகளையும் கொடுத்துருவார். கர்மாவை கழிக்க முடியாது, மாறாக குறைக்கலாம். அவ்வளவுதான். அது யாரார இறைவனாக இருந்தாலும் அதுதான். அதனால கர்மாவை குறைப்பதற்கு மட்டுமே இந்த பிறவி அப்படிங்கிறத நம்ம கணக்குல வச்சுக்கோங்க. அதனால என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு தெய்வ சக்தி உங்க கூட இருக்கு. தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. ஒரு பிரச்சனையா, ஒரு பஞ்சாயத்துக்கு போறீங்களா, சாமியை நினைச்சுக்கோ, குலதெய்வத்தை நினைச்சோ அல்லது இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு போங்க, அங்க எதுவுமே இருக்காது. இந்த மாசம் அருமையான மாதம் கன்னியா ராசி. கன்னி ராசிக்கு குறைவில்லாம இருக்கக்கூடிய மாதம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல இந்த மாதம் கன்னியா ராசிக்காக எல்லா விஷயத்திலும் சக்சஸ் பண்ண போறீங்க. எல்லா விஷயத்திலுமே சக்சஸ் ஆக போறீங்க. குழந்தைங்க விஷயம், குடும்ப விஷயம், எல்லாத்துலயுமே சக்சஸ். பட் சுக்கிரன் கேது சேர்க்கை மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கறதுனால கொஞ்சம் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, மேக்சிமம் இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஸ்தலத்துக்கு போய் நீங்க ஏலக்காய் மாலை சாட்சி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பெரிய 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 கான்டாக்ட் எல்லாம் கிடைக்கும், பெரிய பண வரவு இதெல்லாம் கிடைக்கும். இந்த மாதம் மட்டும் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு வழிபாடுகள் இந்த மாதிரி இதை செய்யும் பொழுது நல்ல சக்சஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்புகளும் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் மாலை இல்ல ஹயகிரிவுக்கு தானே சாத்துவோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. எந்த தெய்வத்துக்கும் பெருமாளை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த தெய்வத்துக்கும் நீங்க ஆஞ்சநேயருக்கு போடலாம், சுதர்சனருக்கு போடலாம், லட்சுமி நரசிம்மருக்கு போடலாம், யோக நரசிம்மருக்கு போடலாம், ஹயகிரிவருக்கு போடலாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா தன்வந்திரி பகவானுக்கு போடலாம். இது போல பெருமாளை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக, பெருமாள் அம்சம் பெற்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு சாட்சி வழிபாடு செய்வது கன்னியா ராசிக்கு இந்த மாதம் இது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. லைட் கிரீன் யூஸ் பண்ணுங்க, அல்லது டார்க் கிரீன் 20ஆம் தேதி மேல யூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஒயிட் கலர் செம்ம லக்கா இருக்க போது உங்களுக்கு. மேக்சிமம் இந்த மாதம் எல்லாமே கன்னியா ராசிக்கு சக்சஸ் 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 தான்.
நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு. கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும் எப்படி இருக்குதுன்ட்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.